பன்னாட்டு நிதியமைப்பு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF பற்றி படிக்க போகிறோம். பன்னாட்டு நிதியமைப்பானது அடிப்படையில் ஹேரி டெக்ஸ்டர் ஒயிட், ஜான் மேனார்டு கெய்ன்ஸ் என்னும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களின் மூளையில் உதித்த குழந்தையாகும். அப்போது இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்ற இந்த அமைப்பை உருவாக்குனவங்க யார் யார் அப்படின்னா ஹேரி டெக்ஸ்டர் ஒயிட், அப்புறம் ஜான் மேனார்டு கெய்ன்ஸ் அப்படிங்கிறவங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பன்னாட்டு நிதியமைப்பை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னா ஹேரி டெக்ஸ்டர் ஒயிட், அப்புறம் ஜான் மேனார்டு கெய்ன்ஸ் அப்படிங்கிறவங்க. இந்த அமைப்பு 1945 29 உறுப்பு நாடுகளை கொண்டு முறையாக தொடங்கப்பட்டது. அப்போது பன்னாட்டு நிதியமைப்பு எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1945 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. எத்தனை நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 29 உறுப்பு நாடுகளை கொண்டு தான் இந்த பன்னாட்டு நிதியமைப்பு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 189 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அப்படின்ற இந்த அமைப்பில். அப்போது தொடங்கும்போது மொத்தம் 29 நாடுகள் தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாடுகள் சேர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 189 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது. இதனுடைய அடிப்படை நோக்கம் உலகம் முழுவதிலும் நிதி மற்றும் வளர்ச்சியின் நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்துவதாகும். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா உலகம் முழுவதிலையும் நிதி அப்புறம் வளர்ச்சியோடைய நிலைத்த தன்மையை உறுதிப்படுத்துறது. என்னென்னா இந்த நாட்டோடைய பொருளாதார நிலை அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது தான் இந்த அமைப்போடைய முக்கிய நோக்கமாக சொல்கிறாங்க. இதனுடைய முக்கிய நிகழ்ச்சி நிரல் பன்னாட்டளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, பன்னாட்டு வணிகத்தையும் நாணய செலவாணியையும் உறுதியாக வைத்திருத்தல் ஆகியவையாகும். இதனுடைய முக்கிய நிகழ்ச்சி என்னென்னா பன்னாட்டளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. அதாவது என்னென்னா பன்னாட்டளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது. ஏற்றுமதி இறக்குமதிக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா காசு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பன்னாட்டு வணிகத்தையும் நாணய செலவாணியையும் உறுதியாக வைத்திருத்தல், இதெல்லாம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸோடைய வேலை. அப்புறம் இந்த அமைப்பு பணம் செலுத்துவதில் சமநிலை பிரச்சனை, ஏனெனில் இந்நாடுகளால் தங்கள் இறக்குமதிக்கு பணம் செலுத்த முடிவதில்லை. ஸோ பணம் செலுத்துவதில் சமநிலை பிரச்சனைகளை சந்திக்கும் நாடுகளுக்கு கடன் வழங்குதல். அதான் சொன்னல இந்த இறக்குமதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் செலுத்த முடியல அப்படின்னா கடன் கொடுக்கறது இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸோடைய வந்து பார்த்திங்கன்னா வேலை, பன்னாட்டு நிதியமைப்போடைய வேலை. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்குவாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆனால் கடன் வாங்கும் நாடுகள் மீது இந்த அமைப்பு வரவு செலவு திட்டங்களை சுருக்குதல், செலவுகளை சுருக்குதல் போன்ற கடுமையான நிபந்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா சுமத்துதான். என்ன அப்படின்னா நாங்கள் கடன் வழங்கியிருக்கோம் சரிங்களா, கடன்னா என்ன வட்டி கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ வட்டி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வட்டி கொடுக்க முடியாது, எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். என்ன அதான் சொல்கிறாங்க பாருங்கள். கடன் வாங்கும் நாடுகள் மீது இந்த அமைப்பு வரவு செலவு திட்டங்களை வந்து சுருக்குது. அதாவது மக்களுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க இல்லைங்களா, அதை வந்து சுருக்குது. இது ஏன் போடுறீங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி அது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சலுகை மாதிரி இருக்கும் அந்த திட்டம், அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்றாங்க. அப்புறம் வந்து செலவு பண்ணும் இல்லைங்களா, ஸோ செலவை வந்து சுருக்கிறது. நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணாதீங்க, கம்மியாக பண்ணுங்கள், எவ்வளோ தேவையில்லைன்னு சொல்கிறது. ஸோ போன்ற கடுமையான நிபந்தனைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு நிதியமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுமத்துதுன்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கைகள் பெரும்பாலும் வளரும் நாடுகளால் விரும்பப்படுவதில்லை, ஏனெனில் மக்களுக்கு மானியம் வழங்கும் பல்வேறு திட்டங்களை கைவிட வேண்டிய சூழல் உருவாகுது. ஏன் அப்படி அதான் சொன்னல, மக்களுக்கு சலுகை வழங்க வேண்டிய சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டால் செய்ய முடியறது கிடையாது. இதை வந்து இந்த பன்னாட்டு நிதியமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கடன் வழங்கியிருக்காங்கல்ல அவங்களுடைய தேவைகளுக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க தலையிடுறாங்க. இது வந்து வளரும் நாடுகளால் பெரும்பாலும் விரும்பப்படுறதில்லை இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடன் கொடுக்குறாங்க ஓகே, அதுக்காக வட்டியை வந்து கரெக்டாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அந்த வரவு செலவுகளில் மக்களுக்கு போடும் மானிய திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலையிடுறது வந்து பெரும்பாலும் வளரும் நாடுகளுக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே கீழே வந்து பாருங்கள், பாக்ஸ் பண்ணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பன்னாட்டு நிதியமைப்பின் IMF வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸோடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாங்கள் எதை வந்து இலக்காக வச்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது. அதான் சொன்னேன்ல, இப்போ அவங்களுக்கு இறக்குமதிக்கு காசு பத்தலை அப்படின்னா அவங்க வந்து கடன் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கடன் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டுடைய அந்த சலுகை திட்டம்லாம் போடுவாங்கள்ல, மானிய திட்டம், அதெல்லாம் வந்து பரவ செலவு கணக்கில் வந்து சுருக்கிறது, அந்த செலவில் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி தலையிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது, நிதி நிலையை உறுதியானதாக வைத்திருத்தல், பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, வேலைவாய்ப்பினை பெருக்குவது, நீட்டித்த பொருளாதார வளர்ச்சி, உலகம் முழுவதிலும் வறுமையை ஒழிப்பது அப்படிங்கிறது தான். ஸோ உலகம் முழுவதிலும் வறுமையை ஒழிப்பது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல, பன்னாட்டு நிதியமைப்புன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 1945 ஆரம்பிச்சிட்டாங்க. 1945 ஆரம்பித்து 80 வருஷம் ஆச்சு. இன்னும் வறுமையை ஒழிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் இன்னும் வறுமை ஒழியலன்னு தான் சொல்கிறாங்க. 80 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மானியத்தில் வந்து வரவு செலவுகளை சுருக்கிற விஷயம் அளவுக்கு தலையிடுறாங்க. இந்த வறுமையை இவங்களால் போக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதான் தெரியல. சரிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிதியமைப்புடைய நோக்கங்கள். படிச்சுக்கோங்க. உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை பேணுவது, நிதி நிலையை உறுதியானதாக வைத்திருத்தல், பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, வேலைவாய்ப்பினை வந்து பெருக்குனாங்கன்னு தெரியல, ஆனால் வேலைவாய்ப்பினை பெருக்குவதுன்னு சொல்லிட்டாங்க, நீட்டித்த பொருளாதார வளர்ச்சி, உலகம் முழுவதிலும் வறுமை ஒழிப்பது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிதியமைப்புடைய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ஸோடைய நோக்கங்கள்.